காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஆமேன். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இன்றைக்கான தலைப்பு முதியோரை பராமரித்தலும் ஏற்றுக்கொள்ளுதலும். கேரிங் and accepting the elderly. பரிசுத்த திருமறையின் ஆதார வசனம் 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் வசனம் 1. முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனைப் போல பாவித்து புத்தி சொல்லு. 1 Timothy chapter 5 verse 1. Rebuke not an elder, but entreat him as a father with all purity. இந்த திருமறையின் தியான பகுதி 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் முதல் 10 வசனங்களும். முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சகோதரை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லு. உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு. விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேர்த்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமாய் இருக்கிறது. உத்தம விதவையாயிருந்து தனிமையாய் இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருப்பாள். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். அவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி இவைகளை கட்டளையிடு. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவ்விசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். 60 வயதுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியாய் இருந்தவளுமாகி பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றோளமாய் இருந்தால் அப்படிப்பட்ட விதவையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, முதியோர் நம் இல்லங்களிலும் திருச்சபையிலும் சமூகத்திலும் இருப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். முதியோர் குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் மிக முக்கியமானவர்கள்.
முதுமை பருவம் ஏனைய பருவங்களைப் போன்ற ஒரு பருவம். போசன் என்பவரது கருத்துப்படி உடல் நலக்குறைவு, தனிமை, பணி நிறைவு, குடும்பத்தில் பொறுப்பின்மை இவைகள் ஏற்பட்டாலும் முதியோருடைய உள்ளத்திலே இது நிறைவை தருகிறதாக இருக்கிறது என்று கூறுகிறார். 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் முதியோர் வரிசையில் வருகின்றனர். இந்திய நாட்டில் 2021 புள்ளி விவரப்படி முதியோரின் எண்ணிக்கை 194 மில்லியன் ஆகும். அடுத்த 10 ஆண்டுகளில் 41 விழுக்காடு முதியோரின் எண்ணிக்கை பெருகலாம் என கூறப்படுகிறது. உயர்ந்து வரும் முதியோரின் எண்ணிக்கையால் இவர்களை பராமரிப்பது தொடர்பாக குடும்பங்களில், சமூகத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. முதியோரை அவமானப்படுத்தி ஓரம் கட்டுவது, அதாவது எல்டர்லி அபியூஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவர், ஒரு சமூக பிரச்சனையாகவும் திருமறை வெளிச்சத்தில் மிகப்பெரிய பாவமாகவும் கருதப்படுகிறது. இந்த சமூக பிரச்சனை தொடர்பாக NHO நேஷனல் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சார்பில் பல ஆராய்ச்சிகளும் நடத்தப்பட்டன என்றாலும் முதியோரை கனவீனப்படுத்துவது, எல்டர்லி அபியூஸ் என்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த சூழலில் இன்றைய தியானத்திற்கான கருப்பொருள் முதியோரை பராமரித்தலும் ஏற்றுக்கொள்ளுதலும். இந்த தலைப்பு நம்மை சிந்திக்க தூண்டுகிறது. அருமையானவர்களே, இந்த சமூக முதியோரை பிரச்சனையாக கருதினாலும் அவர்கள் அறிவில் சிறந்தவர்கள், கிரீடம் போன்றவர்கள். இவர்களை அலட்சியம் செய்வோர் இறைவன் பார்வையில் பாவிகள் வரிசையிலும் வைக்கப்படுகின்றனர். எனவே முதியோர் பராமரிப்பு குறித்து தரப்பட்ட திருமுறை பகுதிகளை இன்று நம்முடைய வெளிச்சத்தில் சிந்திப்போம். முதியோர் எப்படிப்பட்டவர்களாம்? முதலாவது, நல் அனுபவம் கொண்டவர்கள். இரண்டாவது, நம்பிக்கையோடு காத்திருப்பவர்கள். மூன்றாவது, நல் மனதுடன் நடத்தப்பட வேண்டியவர்கள். நல் அனுபவம் கொண்டவர்கள். ஆதியாகமம் 47:9 அதற்கு யாக்கோபு பார்வோனை நோக்கி, என் வாழ்க்கை பயண நாட்கள் 130 ஆண்டுகள், அவை எண்ணிக்கையில் குறைந்தவை, துன்பத்தில் மிகுந்தவை, ஆனால் அவை என் மூதாதைய நாட்களுக்கு குறைந்தவையே என்று சொல்கிறார். இந்த பகுதியிலே யாக்கோபு தன் மகன் யோசேப்பை சந்திப்போம் என நினைக்கவில்லை. எதிர்பாரா நிலையில் சந்தித்த போது எழுந்த உணர்வு பூர்வமான அனுபவ பகிர்வாகவே அமைந்துள்ளது. யோசேப்பிற்காக பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திருந்தார். தனது மரணம் நிறைவேற்ற மரணமாயிருக்கும் என நினைத்து துன்ப பாதையில் வருத்தத்தோடு பயணித்தார். ஆனால் யோசேப்பை கண்டவுடன், இனி சாவு வந்தாலும் நிறைவோடு மறிப்பேன் என்கிறார். தான் அதிகமாக நேசித்த யோசேப்புக்காக யாக்கோபு பயணித்தார். மாறாக பிறரை வருத்தப்படுத்தவில்லை. பார்வோனிடம் செய்த உரையாடலில் தன் மூதாதையரின் சிறப்பையும் வரலாற்று பெருமையும் தெளிவாக கூறுகிறார். தன் மரணம் நெருங்குகையில் இறை காட்சியையும் இறை மாட்சியையும் வெளிப்படுத்தினார். அருமையானவர்களே, ஆபிரகாம் தன்னுடைய முதிர் வயதிலே இளையசரை அழைத்து ஈசாக்கு பெண் பார்க்கும்படி கூறி பல அனுபவபூர்வமான ஆலோசனைகளை கொடுக்கிறார். முதியோரின் அனுபவபூர்வமான ஆலோசனை இறை திட்டத்தினின்று விலகாது. அருமையானவர்களே, இரண்டாவது, முதியோர் நம்பிக்கையோடு காத்திருப்பவர்கள். லூக்கா 2வது அதிகாரம் வசனம் 29 சொல்கிறது, ஆண்டவரே, உமது சொற்பதி படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறீர் என்று. நாம் வாழும் இந்த உலகு அனைத்து துறைகளிலும் விரைவாய் முன்னேறியுள்ளது. ஆனால் இறை நம்பிக்கையும் பொறுமையோடு காத்திருத்தலும் துறந்து சுய நம்பிக்கையில் பற்று கொண்டதால் இளம் தலைமுறையினர் தவறான முடிவை மேற்கொள்கின்றனர். இதிலே சபைகளிலும் நாம் பார்க்க முடிகிறது. இதன் விளைவாக வன்முறை, தற்கொலைகள், அமைதியில்லா குடும்ப வாழ்வு போன்ற நிகழ்வுகள் அதிகரிக்கின்றன. இளம் தலைமுறையினர் முதியோரின் முன்மாதிரிகளை பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் அவர்கள் நம்பிக்கையோடு காத்திருப்பவர்கள், இறை திட்டத்திற்கு ஒப்பு கொடுக்காதவர்கள், தினம் தினம் கடந்த கால இறை நடத்தலை நினைத்து பார்த்து விசுவாசம் கொண்டவர்கள். இயேசு கிறிஸ்துவை ஆலயத்தில் அர்ப்பணிக்க சென்ற போது சிமியோன் என்ற முதியவரை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. லூக்கா 2வது அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 38 வரையிலும். அவரை குறித்து சொல்லப்பட்ட நற்சான்றுகள் என்னவெனில், நேர்மையானவர், இறை பற்று கொண்டவர், இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருந்தவர், பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தார், ஆண்டவரின் மெசியாவை காணும் முன் சாவதில்லை என்ற பரிசுத்த ஆவியானவரால் உணர்த்தப்பட்டவர். அதன்படி மீட்பரை கண்டேன், கரத்தில் ஏந்தினேன் என மகிழ்ந்தார். அவரது நம்பிக்கை நிறைவேறியது. நம் குடும்பங்களிலும் முதியவர்கள் நமக்கு நல்ல மாதிரிகளை கற்றுத் தந்துள்ளனர். நாம் பல நிலைகளில் இதை அனுபவித்துள்ளோம்.
எத்தனை துன்பமாயினும் சோர்வு தரும் நிலையாயினும் அவர்கள் பதற்றப்படுவதில்லை. எல்லாம் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என முடிப்பர். காரணம் அவர்களது இறை நம்பிக்கை. மூன்றாவது, நல் மனதுடன் நடத்தப்பட வேண்டியவர்கள். இன்று நாம் வாசிக்க கேட்ட 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் வசனம் 1 சொல்கிறது, முதியோரிடம் கடுமையா இராதே, அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி என்று. பெற்றோரை பராமரிப்பதே மிக முக்கிய கடமைகளில் ஒன்றாக திருமறை நமக்கு கற்றுத் தருகிறது. அருமையானவர்களே, மார்க் 7:10 இதை படிக்கிறோம். முதுமை காலங்களில் அவர்களை பராமரிப்பது நமது கடமை. அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நல்ல அனுபவமும் இறை நம்பிக்கையும் கொண்டவர்கள், பல காரியங்களை சாதித்தவர்கள், நமக்காக தியாகம் செய்தவர்கள், நமக்காகவே வாழ்ந்தவர்கள், நமக்காக தங்களது சுகம் மகிழ்ச்சி போன்றவற்றை இழந்தவர்கள். இப்போது அவர்களிடத்தில் சக்தி இல்லை, பவர்லெஸ் என்று சொல்லுவார்கள். இயலாமை, தனிமை, குழந்தைத்தன்மை, சரீர உபாதைகளை கட்டுப்படுத்துவதற்கு கூட சில நேரங்களில் இயலாத நிலை ஏற்படுகிறது. இது போன்ற நேரங்களில் நல்ல மனதோடு அவர்களை பராமரிக்க வேண்டும். இம்முதியோர் வாழும் காலம் கிருபையின் காலம். இக்காலம் சஞ்சலம் நிறைந்த காலமாக இருந்தாலும் இக்காலங்களில் அவர்களை கருத்தாய் பராமரித்தல் அவசியம். அவர்கள் சமாதானத்தோடு தங்கள் வாழ்வை நிறைவு செய்ய வேண்டும் என்று ஆதியாகமம் 15:15 கூறுகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இந்த இளம் தலைமுறையினர் முதியோரை பராமரிப்பதை பெரும் பாரமாக கருதுகின்றனர். பலர் முதியோர் இல்லங்களில் சேர்த்து விட்டு விடுகின்றனர். நாட்டில் சட்டங்கள் ஏற்றினாலும் பல முதியோர் கைவிடப்படுகின்றனர் என்றே நாம் சொல்ல முடியும். அருமையானவர்களை, பல முதியோர் தங்களுக்கென ஒன்றும் வைத்துக் கொள்ளாதபடி நம்பிக்கையோடும் பாச உணர்வோடும் எல்லாவற்றையும் கொடுத்து விடுகின்றனர். இளையோரிடம் கடுகள வேணும் அப்பாச உணர்வு இல்லை என்பதுதான் உண்மை. இது போன்றவர்களை திருமறை எச்சரிக்கிறது. அருமையானவர்களே, நல் அனுபவம் கொண்ட இறை நம்பிக்கையோடு காத்திருக்கும் முதியோரை பராமரிப்பதும் ஏற்றுக்கொள்வதும் நம் வாழ்வின் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது என்பதே நிஜம். இந்த பணியை நிறைவேற்றாமல் இறைவனின் பிள்ளைகளாக நாம் வாழ முடியாது. ஏனென்றால் முதியோர்களை பராமரிப்பது, அவர்களை பாதுகாப்பது, அவர்களை ஊக்குவிப்பது, மதித்து செயல்படுவது தேவனுக்கு பிரியமான காரியம் என்று சொல்லி 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் நாம் இன்று வாசிக்க கேட்ட 4வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். தேவனுக்கு முன்பாக பிரியமாயிருக்க காரியங்களை நாம் ஏற்று செய்வோம். முதியோரை பராமரித்து அவர்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய அனுபவத்தை நம்முடைய வாழ்விலே சொந்தமாக்குவோம். ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல கர்த்தாவே, ஆசீர்வாதமாக தந்திருக்கக்கூடிய நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் குடும்பங்களிலே, சபைகளிலே, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முதியோரை நாங்கள் எப்படி மதித்து நடக்க வேண்டும், அவர்களுக்கு ஆறுதல் செய்ய வேண்டும், அவர்களை பராமரிக்க வேண்டும், அவர்களை வழிகளை நாங்கள் எப்படி பாதுகாத்து நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த விசுவாச காரியத்தை எங்களுக்கு கற்றுத்தந்தீர். உங்களுக்கு பிரியமான காரியத்தை கற்றுத்தந்தீர். அதிலே செயல்பட எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ உதவி செய்யும். இயேசு ரட்சகர் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நீ சித்தவர் என்னை வெறுக்க
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.